அவங்க இருக்காங்கல்ல, அது 3 லட்சம் ரூபாய். இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக சிறிய சிறிய பிழைகள் தான் மிக பெரிய பெரிய விஷயங்களை இழப்பதற்கு நமக்கு காரணமாகிறது. ஒன்றும் இல்லை, நான் இதை சொல்லுவேன், யூத் இருக்காங்கல்ல, இளைஞர். இன்னைக்கு அந்த யூத் கிட்ட நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க வேகமா பேசினாதான் அவங்களுக்கு புரியுது, நமக்கு ஸ்லோவா பேசினாதான் புரியுது. அவனுக்கு ஸ்லோவா பேசினா அவனுக்கு புரியல, அவன் பேசுற வேகம் நமக்கு புரியல. இது ஒரு கம்யூனிகேஷன் கேப், மொழி கேப். இது இந்த குழந்தையை நாம் மிகப்பெரிய இலக்கு நோக்கி வளர்வதற்கு நம்மை நாமே முன்னுதாரணமா போடணும். முதல்ல நாம பேசுறது அவனுக்கு புரியணும், அவன் பேசுறது நமக்கு புரியணும். ரெண்டுமே நமக்கு புரிவதே இல்லை. பல நேரங்களில் மொழியை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களால் வாழ்க்கையில் உறவுகள் சிக்கல்களுக்குள் உள்ளாகின்றன. பெரிய விஷயத்தை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே நான் சொல்ற இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு புரிந்து போனால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கடத்திவிட முடியும். எவ்வளவு சோகம், எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறதுங்கிறது நம்முடைய சாய்ஸ். நம்முடைய சாய்ஸ். அது எப்படி அந்த சாய்ஸை எடுக்கிறதுங்கிறது சொல்றேன். ஐ டோன்ட் நோ, இதை நீங்கள் கேட்டு இருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், சொற்களின் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும். பல நேரங்களில் வீட்டில் ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சண்டையே போட முடியாது தெரியுமாப்பா. சண்டை ஆரம்பிக்கும் போதே இந்த டைலாக் சொல்லுவாங்க, இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற? ஓ, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்க போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது. சொற்களை எப்படி சமாளிப்பது, சொற்களை எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு இவர்கள் பேச வேண்டும் என்று தந்த தலைப்பு பெண்களை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று கொடுத்தார். நான் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பிற்காக, பெண்களுடைய சுய விடுதலைக்காக, பெண்கள் தன்னுடைய ஆன்ம விடுதலை எப்படி பெற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த என் சிந்தனையிலிருந்து சொற்களை கொண்டு உங்கள் முன்னால் வீசுகிறேன். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் சொற்கள் தான். இந்த சொற்களை மிகச்சரியாக பார்க்கின்ற பெண்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், இல்லை என்றால் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். பெண்கள் சொற்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். யாரோ ஒருவர் எழுதினார், வைராக்கியக்காரியை கடப்பது எளிது. ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்கன்னா நம்மளை அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் நாம் கொஞ்சம் பிளெக்சிபிளா, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட தான் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பெண்களுக்காக நான் சொல்லுகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கான செய்தி இது. நீங்க 60 வயசுல டயலாக் ஒன்று சொல்றத நான் கேட்டிருக்கேன். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் மனைவி இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சொல்லு. இதை 30 வயசுல சொல்றது சொல்ல மாட்டாங்களே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களே, பயப்பட வேண்டாம். காலம் கடந்திருந்தால் பயப்படுங்கள். அன்றைக்கி ஒரு நாள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிற விருத்தாச்சலத்தில்ங்க ஒருத்தர் முன்னால் உட்காந்து சத்தமாக சொல்கிறார், அப்பா இந்த அம்மாவா பேசுது, நல்ல வேளை நான் வீட்டில் கூப்பிட்டு வரல. அது பக்கத்தில் கேட்குது சார் எனக்கு. அவர் பக்கத்தில் உட்காந்து, ஏன்? ரோட்டரி கிளப், அது ரோட்டரியில் லயன்ஸ் கிளப் தான். ஏன் அப்படின்ற அவர். ஆமாம், 6 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா ஏதோ விழுப்புரத்தில் பேசிச்சின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட போனேன். அவள் வீட்டில் வந்தால் ஒரே ஆட்டம். அதை நான் சரி பண்ணுறதுக்குள்ளே 6 மாதம் ஆகிடுச்சு, மறுபடியும் கூட்டிகிட்டு வரவா? ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். பெண்கள் இருக்காங்கல்ல சார், நீங்கள் சின்ன வயசில் செய்கிற எல்லா அநியாயத்தையும் சிரிச்சுக்கிட்டோம் அழுதுகிட்டோம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் உள்ள ஒரு முத்து மாலை வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்றொன்னா கோத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றொன்னா எடுத்து விடுவாங்க. இந்த கைத்தட்டெல்லாம்
முத்து எடுத்து விடுறவங்களுடைய கைத்தட்டல். சரியா? அதனால் சின்ன வயசிலேயே சில விஷயங்களை பெண்கள் தொடர்பாக நாம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காதுன்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கடந்து போவாள், கோபித்து கொண்டோ கடந்து போவாள். ஆனால் அவள் மனதிலே வெட்டுக்காயம் விழும். அந்த வெட்டுக்காயம் மிகப்பெரிய பழியாக அவளுடைய மனதிலே வேரூன்றி கொண்டே இருக்கும். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால், அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது. அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்ணுறது பெண்ணுக்கு பிடிக்காது. அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய வளர்ப்பு பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். அந்த ஜோக் முன்னால இருக்கிறாள், அந்த டைம்ல அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கான மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அது ஜோக். முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்கள் பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லது. வெளியில் சொன்னால் அது வெளியில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, வீட்டுக்குள்ள சொல்லாதீங்க. உரிய பெண்களை கேலி செய்யாதீர்கள். உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. இப்ப நான் இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் படித்த பெண்கள் தானே வேணும். என்ன படித்த பெண்கள் வேண்டும். சரி, உடுக்கடிச்சு படிக்க வச்சுட்டிங்களா? இப்போ நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது புரியுது. என்னை எப்படி நிர்வகிப்பது என்பது நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா? ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலைமோத மாட்டார்கள்? ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது, எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கத்துக்கிறதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்ப நான் மேடையில் பேசுறேனா, என்ன பேசுறேனா, சைலண்டாக இருக்கிறீங்க? அப்படிதாங்க. ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், மைக்கில் பேசினா கேட்கல. அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறேன், என்னப்பா பேசினா கேட்கல. அது ஸ்பீக்கர் லூஸு மேடம். ஓ, அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். பாருங்க, கவனமாக கேளுங்க. பெண்கள், நான் நல்லா பேசுகிறேன்ல, சத்தமாக பேசுகிறேன்ல, வீட்டில் இப்படி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், என் அண்ணன் சொல்வார், என்னது இது, இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. மேடையில் 4 பேர் கை தட்டுவாங்க, வீட்டில் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கள் அண்ணன், என் வீட்டுக்காரர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் அண்ணனோட நான் 3 நாள் பேச மாட்டேன். நான் அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி சொல்வார் பாருங்க, நான் ஏதாவது ஒன்று அநியாயமாக பேசுகிறேன்னு தான் வச்சுக்கோங்களேன், சத்தமாக பேசுகிறேன். சுல்தானா, மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, அதே மாதிரி வீட்டில் நடந்துக்கலாம்ல, ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? வீட்டில் மேடையில் மட்டும் நல்லா பேசுவீங்களா? நான் அடங்குறேன். படித்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். அந்த அங்கீகாரம் என்பது ஒரு சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை கொடுக்க நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேங்க. ஒரு பெண்ணுக்கு பணம், பதவி, திருமணம், குழந்தை, வாய்ப்புகள், வசதிகள், செல்வாக்கு, பதவி எதுவும் வேணாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும் இருந்துவிட முடியும். ஏனென்றால் அவளுக்கு எது மறுக்கப்படுகிறது என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் பெண்களால் சந்தோஷம்